லார்ட் மக்களே, வேதம் சொல்லுகிறது என்னாக 6:24 கூட கர்த்தர் உன்னை ஆஸ்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமாங்க, இந்த சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்லை வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது வாரம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஒரு 2 நாள் தான் ஒரு நாள் லீவ் கிடைக்குது, இப்போ போய் எங்கே போகிறது அப்படி சொல்கிறீங்களா? நேற்று அப்படிதாங்க நாங்கள் கிளம்பி போயிட்டோம், நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம் வேறு, அதனால் வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போன இடம் தாங்க ஹிந்து காலேஜ் கிட்ட இருக்கிற ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போகும்போது உள்ளே போனால் நிறைய கடைங்க இருந்துச்சு, நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. நல்லா உள்ளே போன உடனே 3 கடை இருந்துச்சு. நாங்கள் ஒரு கேம் விளையாடினோம். அந்த பால் போய் எந்த நம்பரில் போய் விழுதோ ஒரு கிஃப்ட், அந்த நம்பர் கவுண்ட் பண்ணி ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட் நாங்கள் வின் பண்ணிட்டு அப்படியே நான் ஆக்சுவலாக அதை போன மெயின் இம்பார்ட்டன்ட் அதுக்கு போன நானே வந்து அந்த டெல்லி அப்பளம் தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த அப்பளத்துக்காகவே நான் போனேன். ஸோ அந்த அப்பளத்தை நாங்கள் வாங்கி சாப்பிட்டு ஒரு ரவுண்டு நிறைய ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுதான் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி உங்கள் பிள்ளைங்க கூட போனீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். சண்டே ஆன்றதுனால சட்டு புட்டுன்னு கிளம்பி போயிடுவேன். இதே போல் வந்துட்டு ஆதி ஸ்டேடியமில் கூட வச்சுருக்காங்க, நியர்பை அப்படி இருந்தீங்கன்னா அங்கே ஏரியாலையும் ஃபுட் ஃபெஸ்டிவல் சம்திங் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சண்டே அதுவும் அடிச்சு பிடிச்சின்னு கிளம்பி போயிட்டு இருங்க. வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கிறவங்க டென்ஷன், அப்புறம் வர்றவங்களுக்கு டென்ஷன், பேசுகிறவங்களுக்கு டென்ஷன். அதனால் வந்து டென்ஷனை குறைக்கிறதுக்காக இன்றைக்கு நீங்கள் வெளியே போயிடுங்க. பை பை, டேக் கேர்.